பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட்ங்கிறது நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட கூட ஆவியானவர் என்ன சொல்றாங்கிறத பார்ப்போம். என்னோட கூட அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 12வது வசனம் எடுத்துக்கோங்க. நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரராகிய இந்த 6 பேரும் என்னோடு கூட வந்தார்கள். அந்த மனுஷருடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். ஆமீன். இது கொர்நேலியு வீட்டுக்கு பேதுருவ ஆவியானவர் 3 மனுஷங்க வந்திருக்காங்க, நீ போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பற்றி தான் அவர் சொல்றாரு. ஆவியானவர் என்னவா போகும்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆவியானவர் கட்டளையிடக்கூடும். சில இடத்துக்கு நம்மளை போக சொல்லுவார், சில இடத்துக்கு நம்மளை போகாதேன்னு சொல்லுவார், சில விஷயங்களை சாப்பிட சொல்லுவார், சில விஷயங்களை சாப்பிடாதேன்னு சொல்லுவார். ஹீ கேன் கிவ் அஸ் கமாண்ட். ஸோ ஆவியானவர் நம்மளுக்கு கட்டளை கொடுப்பாரு. எப்படி கட்டளை கொடுப்பாரு? உங்களோடு கூட உங்களுக்கு என்ன தேவை இல்லைங்கிறது நமக்கே தெரியாது. சில நேரத்துல நமக்கு ரொம்ப பலகீனமா இருப்போம். இதை சாப்பிடுன்னு சொல்லுவாரு. நம்ம இல்லை வேண்டாம், இதனால வேண்டாம், தள்ளி போடுவோம். இல்லை இது சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது, அது நம்ம நினைச்சு இல்லை சாக்கு போக்கு சொல்லுவோம், ஏதாவது சொல்லிட்டு போவோம். ஆவியானவர் அந்த இடத்துல ஒரு கமாண்டிங் பவரோட சொல்லுவாரு, இல்லை இப்ப இதை சாப்பிடு அப்படின்னு. அந்த கமாண்டிங் பவர் நம்மளால உணர முடியும், ஆவியானவர் நமக்குள்ள இருந்து சொல்றது. என்னோட கூட என் வாழ்க்கையில் நடந்த சாட்சி பாத்தீங்கன்னா, ஒரு சில இடங்களுக்கு ஆண்டவர் போக சொல்லியிருந்தாரு. அப்போ அங்க போனாக்க பிரச்சனையா என்னவோ ஏதோ நாங்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கிற நேரத்துல ஆவியானவர் அந்த இடத்துல என்னை கண்டிப்பா போகணும்னு எங்களை சொல்றச்சே நாங்க போகச்சு. அந்த இடத்துல என்ன பார்த்தோம்னாக்கா தேவ நாமம் மகிமைப்பட்டது. ஸோ ஆவியானவர் சொல்றத காதுள்ளவன் கேட்க கடவன். சில இடத்துல ஆண்டவர் போகாதேன்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துக்கு போகாம இருந்ததுனால சில ஆபத்து பிரச்சனைகள் இருந்தும் சில வெக்க அவமானத்துல இருந்தும் பாதுகாத்தும் இருக்காரு. ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா ஆவியானவர் சொல்றதை நம்ம கேட்டு கீழ்ப்படியணும். இதுல நம்ம பார்க்கறது, அவர் கட்டளை கொடுக்கிறார். அவர் போக சொன்னா போகணும், வேண்டான்னு சொன்னா அமரணும். அவர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படியணும். அதுதான் மேட்டர். ஸோ வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, நீர் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, நீர் சொல்லி கொடுக்குற அந்த கமாண்ட்மெண்ட்ஸை நாங்கள் உணர்வுள்ள அவையோடு கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அதனால வர ஆசீர்வாதங்களும் அதன் மூலியமா வர தேவநாமம் மகிமைப்படுதலுக்கும் ஆண்டவரை ஈடுணையே இல்லை ராஜா. ஒவ்வொருத்தரும் நீ சொல்லுகிறத கேட்டு கீழ்ப்படிய ஆண்டவரை உங்களோட கமாண்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ண ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். காட் பிளஸ் யூ.